ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோடிங். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பினேஷன் சம். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 39ல இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து யூனிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதேமே ஒரு டார்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் ஆகுதுல. ஸோ அந்த டார்கெட் வர்ற மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஒரே வேல்யூவே ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேம் நம்பர் வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் இருக்குமோ அத்தனைத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஃபைனல் லிஸ்டா அவுட்புட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ்ல 2, 3, 6, 7 கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 2ங்கிற எலமெண்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து 2ங்கிற எலமெண்ட்டை 2 தடவை எடுத்தா 4 வரும். தென் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 வருமா. தென் அதுக்கப்புறம் 3யை வச்சு நம்ம எத்தனை தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 7 வராது. அதே மாதிரி இதுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட் என்ன 3யோட ஆட் பண்ணாலும் நமக்கு 7 வராது. ஸோ 6ம் அதே தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7 ஒன்று பிக் பண்ணாலே நமக்கு டார்கெட் 7 கிடைச்சிடும். ஸோ அதையும் நம்ம வந்து மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இந்த 2 காம்பினேஷன் தான் நமக்கு இருக்கு. அதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ அதே எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ்ல 2, 3, 5 கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 8. ஸோ இப்போ இங்க 2ங்கிற எலமெண்ட்டை வந்து 4 தடவை ஆட் பண்ணா நமக்கு 8 கிடைக்கும். கரெக்டா? தென் வந்து 2ங்கிற எலமெண்ட் ஒரு தடவை ஆட் பண்ணிட்டு 3ங்கிற எலமெண்ட் 2 தடவை ஆட் பண்ணாலும் 8 கிடைக்கும். தென் 3 அண்ட் 5ன்னு ஆட் பண்ணாலும் நமக்கு 8 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனை ஃபைண்ட் பண்ணி நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 3ல பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 1. ஸோ மொதல் இருக்கிற எலமெண்ட் மட்டும் நம்ம எடுப்போம் 2ன்னு வரும். பட் இது லெஸ் தென் டார்கெட்னால நம்ம வந்து எதுவுமே இல்லைங்கிறனால எம்டி லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ரெக்கர்சன் ப்ளஸ் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். சேம் நீங்கள் வந்து காம்பினேஷன் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன் அப்படின்னா காம்பினேஷனை யூஸ் பண்ண அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2ங்கிற எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கணும். 2க்கு அடுத்து நம்ம என்ன இருக்கும் 2வும் எடுத்துக்கலாம். தென் இப்போ காம்பினேஷன் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா 2க்கு அடுத்து 3 எடுத்திருக்கோம். பட் இங்கே வந்து 2க்கு அடுத்து 2வே எடுக்கலாம். இப்போ அச்சீவ் ஆகலை அப்படின்னா மட்டும் தான் நம்ம 3ங்கிறதே எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு தடையும் காம்பினேஷன் ஃபைன் பண்ணி டார்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே ரிசல்ட்ல ஆட் பண்ணிடுவோம். இல்லைனா அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ணிட்டே வருவோம். ஸோ வாங்க அப்ரோச் பார்ப்போம். ஸோ இனிஷியலாக ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. தென் வந்து காம்பினேஷன் சம்மில் அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் அண்ட் டார்கெட் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம பேக் ட்ராக்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இந்த ரெண்டையும் நம்ம சென்ட் பண்ணிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து இண்டெக்ஸுக்கு 0, தென் எம்டி லிஸ்ட்டு அதாவது கரண்ட் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே சென்ட் பண்ணுறோம். பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் ரன் ஆகி முடிஞ்சோடனே ஃபைனலாக ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இனிஷியலாக பேக் ட்ராக்ல வந்து அதே பேட்டர்ன் தான், அதே கோடு தான். இங்கே என்னென்னா 2 கண்டிஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ டார்கெட் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபைன் பண்ணும்போது மைனஸ் பண்ணிட்டே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப்ல தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ இனிஷியலாகவே நம்ம கரண்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு பேக் ட்ராக்ல என்ன பண்ணுறோம்னா அதே எலமெண்ட் தான் திரும்படியும் சென்ட் பண்ணுறோம். ஐ என்னது நம்ம i+1ன்னு போட்டிருப்போம். இப்போ காம்பினேஷன்லலாம் i+1ன்ட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்திருப்போம். பட் இப்போ வந்து காம்பினேஷன் சம்முக்கு வந்து அதே எலமெண்ட்டை தான் திரும்படியும் எடுக்கிறோம். எப்போ நமக்கு வந்து இந்த எலமெண்ட்டை வச்சு நம்மளால வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியாதுன்னு தெரியுதோ அப்போ அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த டார்கெட்ல இந்த கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஐயை மைனஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் 0 அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து டார்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு டார்கெட் கிடைக்குது. ஸோ நம்ம இதை ரிசல்ட்ல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இன்கேஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெரிய நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2க்கு அடுத்து 3 இருக்கு, தென் வந்து 6 இருக்கு. இப்போ வந்து 7ங்கிறது தான் நமக்கு டார்கெட் அவுட்புட் அப்படின்னா இப்போ டார்கெட்ல 2 மைனஸ் பண்ணோம்னா 5 வரும். 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வரும். ஸோ இப்போ அகைன் 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -4ன்னு வந்துடும். கரெக்டா? ஸோ இந்த -4 லெஸ் தென் 0வா அப்படிங்கிறப்ப நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும்ல. அதுக்காக தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம மொத்தமாகவே ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இனிஷியலாக 2, 3, 6, 7ங்கிறது தான் நம்ம கேண்டிடேட்ஸில் வரும். ஸோ தென் வந்து டார்கெட் வந்து நமக்கு 7, இண்டெக்ஸ் வந்து 0, அதேமாதிரி கரண்ட் வந்து எம்டி லிஸ்ட் தான் இருக்கும். ஸோ கரண்ட் வந்து எம்டி லிஸ்ட்டு, மெயின் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மெயின் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கரண்ட் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ வந்து இனிஷியலாக வரும்போது இந்த 2 இஃப்மே நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து டார்கெட் வந்து 7 தான் இருக்கும். ஈக்குவல் டு 0வாகவும் இருக்காது, லெஸ் தென் 0வாகவும் இருக்காது. அப்படிங்கிறப்ப நமக்கு நேராக ஃபார் லூப்பில் வரும். இண்டெக்ஸ் என்னது நமக்கு 0. ஸோ 0 லெஸ் தென் கேண்டிடேட்ஸ் லென்த் என்னன்னு செக் பண்ணுவோம். லெஸ் தென் என்னன்னு பார்க்கும்போது எஸ். அப்படிங்கிறப்ப நமக்கு நேராக கரண்ட்ல என்ன பண்ணிடும், இப்போ அந்த எலமெண்ட் ஆட் பண்ணிடும். ஸோ 0th இண்டெக்ஸ்ல நமக்கு வந்து 2 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 3, செகண்ட் இண்டெக்ஸ்ல 6, தேர்ட் இண்டெக்ஸ்ல 7 இருக்கு. ஸோ இனிஷியலாக நம்ம 2ங்கிற எலமெண்ட் ஆட் பண்ணிடும்.
ஆட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா பேக் ட்ராக்ல சேம் டார்கெட்ல மட்டும் நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ டார்கெட் வந்து 7 7 மைனஸ் 2ங்கிறப்ப 5. ஸோ இப்போ அகைன் வரும்போது 5ங்கிறது தான் கால் ஆகும். ஓகேவா? ஸோ 5ங்கிறது கால் ஆகும். மற்றது எல்லாமே நம்ம வந்து சேம் இன்புட் தான் கொடுக்குறோம். ஸோ 5ங்கிறது வந்தோடனே அகைன் இது ரெண்டுமே செக் பண்ணும். இது ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகாது. தென் வந்து திரும்பி ஃபார் லூப்ல 0th இண்டெக்ஸ் தான் இருக்கு. தென் அகைன் ஒரு 2 ஆட் பண்ணுவோம். அகைன் ஒரு 2 ஆட் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 5 இருக்கும். கரெக்டா? ஸோ 5 மைனஸ் 2ங்கிறப்ப நமக்கு வந்து 3ன்னு இங்கே வரும். டார்கெட்ல 3ன்னு வரும். தென் அதே தான் இந்த ரெண்டு இஃபும் ஒர்க் ஆகாது. நமக்கு இதே தான் திரும்படியும் நடக்கும். ஸோ கரண்ட்ல வந்து இப்போ என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 மைனஸ் 2ங்கிறப்ப நமக்கு வந்து என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ 3 இருக்கு. 3 மைனஸ் 2ங்கிறப்ப 1. ஸோ இப்போ கரண்ட்ல வந்து 2 ஆட் ஆயிருக்கும். தென் பேக் ட்ராக்ல இப்போ அகைன் வரும்போது நமக்கு 3 மைனஸ் 2 என்ன வரும்? 1ன்னு வரும். திரும்படியும் இந்த ரெண்டு இஃப் கண்டிஷனும் நமக்கு இப்போ ஒர்க் ஆகாது. அகைன் இதே தான் நடக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2ங்கிறது ஆட் ஆயிரும் இனிஷியலா. ஓகேவா? ஸோ இனிஷியலா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பேக் ட்ராக்ல என்ன இருக்கு? இப்போ வந்து 1 இருக்கு. 1 மைனஸ் 2னா நமக்கு வந்து மைனஸ் 1ன்னு வரும். கரெக்டா? ஸோ 1 மைனஸ் 2னா மைனஸ் 1ன்னு நமக்கு இங்க வரும். ஓகேவா? இப்போ நமக்கு செக் பண்ணும்போது டார்கெட் ஈக்குவல் டு 0வா? இல்ல. அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது டார்கெட் லெஸ் தென் 0. அப்ப நமக்கு ரிட்டர்ன் ஆகி சேம் இதே இடத்துல வருமா? இதே இடத்துல வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்றோம். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் இந்த 2 ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரீ மாதிரி வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ 2 இருக்கு, 3, தென் 6, தென் 7. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு பிரான்ச் இருக்கு. இப்போ 2க்கு நம்ம 2 சூஸ் பண்ணோம். தென் அகைன் 2 சூஸ் பண்ணோம். இந்த இடத்துல சம் என்ன இருக்கு? 6ன்னு இருக்கும் நமக்கு. தென் இப்போ அகைன் 2 சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 8ன்னு வரும். கரெக்டா? ஸோ அதான் நமக்கு டார்கெட் 7ங்கிறப்ப 7 மைனஸ் 8ங்கிறப்ப நமக்கு மைனஸ் 1ன்னு வரும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த எலமெண்ட் எடுக்க வேணாம். நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் பண்ணு அப்படின்னு நம்ம இந்த இடத்துக்கு போறோம். ஸோ இப்போ இந்த 2க்கு அடுத்து நேரா இப்போ 3 வரும். இந்த இதுக்கு வந்து 3 இருக்கு, தென் 6 இருக்கு, தென் 7ங்கிற பிரான்ச் இருக்கு. அகைன் இதுல பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம காம்பினேஷன் ஆட் பண்ணுவோம் மெயின் லிஸ்ட்ல. காம்பினேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. இல்ல அப்படின்னா அகைன் பேக் ட்ராக் ஆகி இங்கேயும் வந்து இந்த 2க்கும் அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டெப்ல நம்ம இருக்கோம். இப்போ நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா 1 மைனஸ் 2ங்கிறத நம்ம கால் பண்ணோம். பட் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த -2 நமக்கு கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் i இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 3ங்கிற எலமெண்ட் வரும். ஸோ மொதல் 2ங்கிறது வந்துச்சு, தென் இப்போ 3ங்கிறது வரும். இப்போ 3யை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 3யை ஆட் பண்ணிட்டு தான் நம்ம மைனஸே பண்றோம். ஸோ 1 மைனஸ் 3ங்கிறப்ப அகைன் நமக்கு வந்து -2ன்னு கிடைக்கும். அகைன் இந்த இடத்துல டார்கெட் லெஸ் தென் 0. ஸோ நமக்கு ரிட்டர்ன் ஆகி இதே இடத்துல வரும். அகைன் இந்த 3யை நம்ம ரிமூவ். ஓகேவா? தென் இதே மாதிரி தான் 6ம் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்க 1 மைனஸ் 6னா என்ன ஆகும்? -5. ஸோ இப்போ இதை கால் பண்ணும்போது -5ன்னு இந்த இடத்துல வரும். நம்ம டார்கெட் லெஸ் தென் 0னால அகைன் ரிட்டர்ன் பண்ணி இதே இடத்துல வரும். தென் வந்து இந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணிடும். தென் இதே தான் 7க்கும் நடக்கும். 7 ஆட் ஆகி ரிமூவ் ஆகும். தென் வந்து இந்த லூப்புக்கு கால் பண்ணோம்ல, இப்போ வந்து இனிஷியலா வந்து 3 இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ 3 மைனஸ் 2ன்னு போட்டு தான் இந்த 1க்கு நம்ம கால் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா இந்த 2வே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வர மாட்டேங்குது. இந்த இத்தனை பாசிபிலிட்டிஸும் நம்ம செக் பண்ணிட்டோம். இவன் வரமாட்டான். அப்போ இந்த 2வை ரிமூவ் பண்ணிடு அப்படின்ட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த 2வை ரிமூவ் பண்ணிடும். ஸோ தென் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து 3 மைனஸ் 2 இருந்துச்சுல, இப்போ இது நடக்காம நெக்ஸ்ட் இப்போ 3ங்கிற எலமெண்ட் லைக் வந்து இந்த லூப்ல வந்து 2 பிக் பண்ணி தான் நம்ம மைனஸ் பண்ணி 3 மைனஸ் 2 1ன்னு வந்துச்சு. இப்போ அகைன் நீ பேக் ட்ராக் ஆகி இதே இடத்துல வரும்போது இந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணிடும். தென் இப்போ நமக்கு ஃபார் லூப்ல இன்க்ரிமெண்ட் ஆனால் 3ங்கிற எலமெண்ட் வரும். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா 3 மைனஸ் 3 இப்போ கால் பண்ணுவோம். 3ங்கிறத ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு 3 மைனஸ் 3ங்கிறத கால் பண்ணும்போது 0ன்னு வரும் டார்கெட். இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். கரெக்டா? ஸோ டார்கெட் ஈக்குவல் டு 0. ரிசல்ட்ல இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரிசல்ட்ல 2,3 இந்த கரண்ட் லிஸ்ட்டை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு அகைன் ரிட்டர்ன் கொடுக்குறோம். இதே இடத்துல வருது. ஏன் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்காக இப்போ 3 அகைன் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி லைக் வந்து 2, தென் 3. தென் இவனுக்கும் நமக்கு வந்து 6 இருக்கு, 7 இருக்கு. பட் அதை விட எக்ஸிட் ஆகுறதுனால நமக்கு அகைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3க்கு அடுத்து 6 வரும். ஸோ -6னா நமக்கு என்ன ஆகும்? நெகட்டிவ் வேல்யூ வரும். கரெக்டா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்தால் என்ன ஆகும்? அகைன் இங்கேயே தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 6 ஆட் ஆகிட்டு நமக்கு இதை கால் பண்ணுவோம். ஸோ -3ங்கிறது லெஸ் தென் 0. ஸோ ரிட்டர்ன் ஆகி அகைன் இதே இடத்துல வரும். தென் வந்து இதை ரிமூவ் பண்ணிடும். தென் ஃபார் லூப்ல என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு? 7.
7ங்கிற எலமெண்ட்டையும் பிக் பண்ணுவோம். பிக் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு அகைன் மைனஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 - 7ங்கிறப்ப -4ன்னு கிடைக்கும். அகைன் நமக்கு இது ஃபெயில் தான் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து திரும்படியும் இந்த கரண்ட்டுங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த 2க்கும் இந்த 4 பாசிபிலிட்டிஸ் வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு காம்பினேஷன் தான் கிடைச்சிச்சு. 2, 2, 3. தென் இப்போ வந்து 6, 7 செக் பண்ணோம், கிடைக்கல. தென் இது என்ன ஆகும்னா பேக் ட்ராக் ஆகி எந்த இடத்துல கால் பண்ணமோ அதே இடத்துல வரும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 5 - 2ன்னு இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்படி நடந்துதான் நமக்கு 3ங்கிறதே கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ அதே ஸ்டேட்ல வரும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த 2வையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த 2ங்கிறதையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதுக்கு வந்து 3 ஆட் பண்ணுவோம். தென் வந்து 3, 3ன்னு திரும்படி ஆட் பண்ணுவோம். ஸோ 3, 3, 6, 8ன்னு வந்துடும். எக்ஸீட் ஆயிரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2க்கு அடுத்து 3ங்கிற பிரான்ச்சஸ் போகுது. 3, 6, 7. ஸோ இது எதுவுமே ஒர்க் ஆகாது. அடுத்த எலமெண்ட் என்ன ஆகும்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா ஃபார் லூப், இந்த லூப்பு, அந்த லூப்ல இப்போ 2க்கு அடுத்து நேராக வந்து 3ன்னு பிக் பண்ணும். ஸோ இந்த எலமெண்ட் எல்லாமே நம்ம பேக் ட்ராக் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம 3ங்கிறத இனிஷியலாக ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இப்போ அதுக்கும் பிரான்ச்சஸ் பார்ப்போம். இப்போ 3 இருக்கு அப்படின்னா 3க்கு வந்து தென் 3ஏ அகைன் எடுக்கலாம். தென் அகைன் 3 எடுக்கலாம். என்ன ஆகும், நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஸோ அகைன் வந்து பேக் ட்ராக் ஆகி இது வந்து 6 எடுக்கலாம், 7 எடுக்கலாம். பட் எல்லாமே நமக்கு வந்து சம் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ இதுக்கு அடுத்து இந்த 3 வச்சு மணக்காது. அப்போ 3க்கு அடுத்து நேராக 6 எடுக்கலாம், 7 எடுக்கலாம். இதுவும் நமக்கு எந்த சம்மும் கிடைக்காது. தென் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக 6ங்கிற எலமெண்ட்டை எடுப்போம். 6ங்கிற எலமெண்ட் எடுத்து அதை இனிஷியலாக ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதுக்கும் பிரான்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்கு, 7 இருக்கு. பட் ரெண்டுமே வந்து சம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதையும் எடுக்க முடியாது. தென் வந்து இந்த ஃபார் கடைசி என்ன ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 1 மூவ் ஆயிருக்கும், தென் 2 மூவ் ஆயிருக்கும், தென் 3 மூவ் ஆகும்போது 7ங்கிற எலமெண்ட் கிடைக்கும். ஸோ 7ங்கிற எலமெண்ட் கிடைக்கும் போது இனிஷியலாக நம்ம வந்து கரண்ட் லிஸ்ட் எம்டியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இங்கே 7ங்கிற எலமெண்ட்டை ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 7ங்கிற எலமெண்ட் ஆட் பண்ண உடனே நம்ம பேக் ட்ராக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 7 - 7ங்கிறப்ப 0ன்னு வரைக்கும். ஸோ அப்போ நமக்கு இது ரிசல்ட்ல ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ 7ங்கிறது நமக்கு ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். தென் வந்து ஃபைனலாக திரும்படியும் இதை ரிட்டர்ன் பண்ணோன்னே இதே இடத்துல வரும். 7ஐ ரிமூவ் பண்ணிடும். ஸோ நமக்கு அறையில் இருக்கிற எல்லா நம்பரும் ரன் பண்ணி முடிச்சிட்டோம். நமக்கு இந்த 2 காம்பினேஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக இதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா டெப்த் வந்து n வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ n டைம்ஸ் வந்து நமக்கு இது ரன் ஆகியே ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு n எலமெண்ட்ஸ் டைம்ஸ் வந்துக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம எடுத்து ரன் பண்ணும்போது என்னங்கிறத மல்டிப்ளை பண்ணி தான் அதோட பிரான்ச்சஸ் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பிரான்ச்சஸ்க்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 2n கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து எப்படின்னா மேக்ஸிமம் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு 8ங்கிற எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டார்கெட் வந்து 8, அந்த அறையில் மினிமம் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஓகேவா? அப்போ எத்தனை டைம்ஸ்ல வந்து நம்ம 8ஐ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 8/2 போட்டால் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 4. ஸோ 4 டைம்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ 4 பிரான்ச்சஸ் போனால் தான் நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா டார்கெட் அடுத்து அந்த அறையில் இருக்க மினிமம் நம்பர். ஸோ அதுதான் நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ டார்கெட் டிவைடட் பை மினிமம் நம்பர். தென் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகுதுல, அந்த கால் ஸ்டாக்ல, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிவைடட் பை m. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ். ஸோ நமக்கு அவுட்புட் அரேக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். பட் ஆக்சிலரி ஸ்பேஸ் தான் நம்ம மெயினாக எடுத்துக்கும். அது வந்து t/m. ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நம்ம ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. தென் எப்பவும் போல் இந்த காம்பினேஷன் சம்மில் நம்ம பேக் ட்ராக்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அந்த பேக் ட்ராக்ல என்னன்னா 2 இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம். டார்கெட் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை டார்கெட் வந்து லெஸ் தென் 0 போகுது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். லைக் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். தென் வந்து இந்த ஃபார் லூப் எப்பவும் போல் நமக்கு என்ன பேட்டர்ன் நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணமோ அதே பேட்டர்ன் தான். என்ன அங்கே வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் நம்ம எடுத்திருப்போம் i+1. பட் இங்கே வந்து அதே கரண்ட் எலமெண்ட்டே அகைன் அண்ட் அகைன் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மில்லிசெகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.